Hello children, welcome again to this online class. This is grade 3 English. And before we get into the class, a short prayer. Open your eyes. You take your reader and open the book at page number 67. 67 page number you take, and there you have the lesson raincoat. Raincoat lesson இருக்குல்லையா அங்க. ஸோ நம்ம இந்த லெசன் ரெயின்கோட் என்ன இதை பற்றி சொல்லிக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் there was a boy named நலன். இந்த பையனோட பேர் என்ன? நலன். அப்புறம் நலனுக்கு அவனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெயின்கோட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெயின்கோட்டோட கலர் என்ன? ரெட் கலர். இந்த ரெயின்கோட் வாஸ் இன் ரெட் கலர். அப்புறம் when do we use raincoat? We use raincoat on rainy days. இல்லையா? மழை காலத்தில் தான் நம்ம ரெயின்கோட்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ரெயின்கோட்டு வந்து செய்கிற அந்த மெட்டீரியல் வந்து நம்மளை வந்து என்ன செய்யுது, மழையோட எஃபெக்ட்லேருந்து நம்மளை சேவ் பண்ணும் இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ இன் ஆர்டர் நாட் டு கெட் வெட் இந்த ரெயின் நம்ம அந்த ரெயின்கோட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த நலனுக்கு அவனோட பேரண்ட்ஸு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரெட் கலரில் ரெயின்கோட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் இந்த ரெயின்கோட்டை வந்து போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். மழை வரணும், மழை வரும்போது இந்த ரெயின்கோட்டை போட்டு அதை அழகு பார்க்கணும்னு நினச்சிட்டு he started asking his mother. அம்மா கிட்ட கேட்குறான், நான் இன்றைக்கி மழை வருமா, நான் இன்றைக்கி போட்டுக்கலாமா ரெயின்கோட்டுன்னு ஒரு நாளாக அவன் கேட்டுகிட்டே வரான். ஸோ தட் இஸ் வாட் த lesson is about. Okay, so we'll see the thing what is given in the lesson. For lesson என்ன நம்ம பார்க்க போகிறோம், raincoat. On Sunday, Nalan's parent got him a red raincoat. Who got him a raincoat? Nalan's parent. What was the name of the boy? Nalan. Okay, யார் அவனுக்கு ரெயின்கோட் வாங்கி கொடுத்தா? அவனோட பேரண்ட்ஸ். மா, மே ஐ வேர் இட் நவ்? ஆஸ் நலன். நலன் என்ன கேட்டான்? அம்மா, நான் அதை இப்போ போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நோ மை டியர், நவ் த ஸ்கை இஸ் கிளியர் செட்மா. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ இல்லை கண்ணா, இப்போ வானம் எப்படி இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது, அதனால மழை வரும்போது நீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. will it rain today மம்மி? ஆஸ் நலன் ஆன் மண்டே. ஸோ சண்டேக்கு அப்புறம் என்ன டே வரும்? மண்டே இல்லையா. நெக்ஸ்ட்டு சண்டே இஸ் மண்டே. அடுத்த நாள் மண்டே அவன் கேட்குறான், நான் இன்றைக்காவது போட்டுக்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறான். நோ நலன், நாட் டுடே, இட் இஸ் பிரைட் அண்ட் சன்னி, இஃப் யூ வேர் இட் வில் பி ஃபன்னி செட்மா. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, இன்றைக்கி போட முடியாது நலன், ஏன்னா இன்றைக்கி வானம் எப்படி இருக்குது, ரொம்ப பிரைட்டாகவும் பிரகாசமாகவும் ரொம்ப சூடாகவும் இருக்குது. அதாவது சூரியன் வந்து நல்லா இதாக எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி நாள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால நீ இன்றைக்கி போட முடியாது, இன்றைக்கி நீ போட்டால் எப்படி இருக்கும், அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கேலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் மண்டே வாட் கம்ஸ்? டியூஸ்டே இல்லையா. மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே. ஸோ ஆன் டியூஸ்டே அகெயின் he puts a question to his mother. On Tuesday, Ma, when will my wish come true? asked Nalan. டியூஸ்டே கேட்குறான், என்றைக்கு தான் என்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு கேட்குறான். நாட் டுடே மை டியர், தெர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் cloud in the sky, said Ma. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, இன்றைக்கி இல்லைப்பா, ஏன்னா இன்றைக்கி வானத்தில் எப்படி இருக்குது, ஒரு வெள்ளை மேகங்க திரண்டு இருக்குது, அதனால இன்றைக்கி நீ வந்து கண்டிப்பாக போட முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க நோ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே இஸ் வாட்? வெட்னஸ்டே. ஓகே, ஸோ ஆன் வெட்னஸ்டே, மா, வை டசன்ட் இட் ரெயின்? ஆஸ் நலன். இப்போ நலன் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், ஏம்மா மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவன் வெட்னஸ்டே அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். சன், ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இட் வில் ரெயின் பிஃபோர் நூன், செட் மா. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, நலன் சன்னா என்னது மகன், ஐ திங்க் இட் இஸ் ஹாட், ரொம்ப சூடாக இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது, ரொம்ப உக்கிரமாக இருக்குது, அதனால இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே மழை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்மா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நலன்கிட்ட சொல்கிறாங்க. On Thursday, during picnic,
Ma, what if it rains? Shall I take the raincoat with me for picnic? Asked Nalan. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா பிக்னிக் போகலான்ட்டு. பிக்னிக்னா என்ன, ஒரு பக்கத்துலேயே ரொம்ப தூரம் போகிறது, ஒரு ஜேர்னி, ஒரு ட்ராவல் மாதிரி இல்லையா. அதாவது தூரமாக போனால் எஸ்கர்ஷன், பக்கத்துலேயே இருக்க இடத்துக்கு போனால் பிக்னிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து திருச்சியில் வந்து இந்த முக்கொம்புக்கு கல்லணை இப்படியெல்லாம் போனோன்னா அது வந்து பிக்னிக் மாதிரி இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் பிளேஸ்க்கு பிக்னிக் போகிறாங்க. என்றைக்கு, தேர்ஸ்டே அன்னைக்கு. தேர்ஸ்டே அவங்க ஒரு பிக்னிக் போகிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், ஒருவேளை இன்றைக்கி மழை பெஞ்சுன்னா என்னமாகும்? வாட் இஃப் இட் ரெயின்ஸ்? ஷால் ஐ டேக் த ரெயின் கோட் வித் மீ ஃபார் பிக்னிக்? நான் வந்து பிக்னிக்கு இப்போ போகிற நேரத்தில் நான் இந்த ரெயின் கோட்டை என் கூட எடுத்துக்கவா அப்படின்னு அவன் கேட்குறான். நோ மை டியர், இட் வில் நாட் ரெயின். த லிட்டில் ஒயிட் clouds ஆர் டூ ஹை said Ma. உங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக இன்றைக்கி மழை வராது. ஏன்னா அந்த சின்ன சின்ன அந்த வெண்மேகம்லாம் எப்படி இருக்குது, மேலே இருக்குது, ரொம்ப மேலே இருக்குது. அதனால் மழை வர்றதுக்கு சான்ஸு இல்லைன்னு சொல்கிறாங்க. மா, will it rain today? asked Nalan loudly on Friday. இப்போ தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே இல்லையா. அப்போ அடுத்த நாள் அவன் கேட்குறான், இன்றைக்காவது மழை பெய்யுமாமா அப்படின்னு அவன் ரொம்ப சத்தமாக கேட்குறான். இட் மைட் மை டியர், there are some dark clouds low down in the sky said Ma. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒருவேளை பெஞ்சாலும் பெய்யலாம், மழை இன்றைக்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் லெஸ் பாசிபிலிட்டி. that's what she says. It might my dear, there are some dark clouds. எப்படி இருக்குது அங்கே கரு மேகங்கள், அதாவது கருப்பான அந்த மேகங்களெல்லாம் இருக்கும் இல்லையா. மழை மேகம் எப்படி இருக்கும், மழை மேகம் பார்க்குறதுக்கு அப்படியே பிளாக்காக இருக்கும் இல்லையா, டார்க்காக இருக்கும். அதனால் மழை மேகம்லாம் அங்கே திரண்டிருக்குது. அதனால் மேகமும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே பிகின்ஸ் வித் அ பேங். அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்னது, சாட்டர்டே இல்லையா. ஆஃப்டர் ஃப்ரைடே கம்ஸ் சாட்டர்டே. இப்போ சாட்டர்டே அன்னைக்கு ஒரு பெரிய பேங், ஒரு தடால்னு ஒரு சவுண்டு. பேங்னு ஒரு இடி மாதிரி ஒரு சவுண்டு, இடி, டும் டும் டும், ஒரு இடி இடிக்கிற சவுண்டு. ஐயோ தண்டனை என்ன, இடி இடிக்கிறது. will it rain very soon? asked Nalan. எனக்கு இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது, அப்படின்னா சீக்கிரத்திலே மழை வரப்போதாமா அப்படின்னு நலன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். ஃபைனலி இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். கடைசியில் என்ன ஆச்சு, இறுதியில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஹோ இட்ஸ் ரெய்னிங் sang Nalan running out. இப்போ அந்த சின்ன பையன் என்ன பண்ணான், மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியில் பாடிக்கிட்டே அவன் ஓடிட்டான். பட் நலன், யூ forgot your raincoat, said Ma running after him. ஸோ இதில் என்ன வந்து உங்களுக்கு ஐரனினா, அவ்வளோ நாள் அவன் கேட்டுகிட்டே இருந்தவன் கடைசியில் மழையை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான், முக்கியமாக போட வேண்டிய இந்த ரெயின் கோட் சொல்லிட்டு இருந்த ரெயின் கோட்டே மறந்துட்டு மழையை பார்த்தோன்னே ஹிஸ் மைண்ட் காட் அப்சஸ்ட், அப்படியே வெளியில் போயிட்டான். அப்படியே மெயினான அந்த ரெயின் கோட்டை வந்து அவன் விட்டுட்டு மழையை பார்த்தோன்னே எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகி இந்த ரெயின் கோட்டை மறந்துட்டவன் வெளியில் ஓட்டான். ஸோ தட் வாஸ் த மெயின் திங் இல்லையா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா கண்ட ஞாபகம் பார், நீ உன்னோட ரெயின் கோட்டை மறந்துட்டு நீ என்ன செஞ்சிட்ட, வெளியில் ஓடிட்ட பார் அப்படின்றாங்க. பட் நாளை forgot your raincoat, said Ma running after him. பின்னாடியே அவங்க அந்த ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. பாரு, நீ இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த மறந்துட்டு ஓடிட்ட பாருன்னு ரெயின் கோட் எடுத்துகிட்டே போகிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி என்ஜாயபிள் லெசன் இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா. I'll read the lesson to you, you follow me. Raincoat. On Sunday, Nalan's parent got him a red raincoat. Ma, may I wear it now? asked Nalan. No, my dear, now the sky is clear, said Ma. Will it rain today, Mummy? asked Nalan on Monday. No, Nalan, not today. It is bright and sunny. If you wear, it will be funny, said Ma. On Tuesday, Ma, when will my wish come true? asked Nalan. Not today, my dear. There is just one white cloud in the sky, said Ma. On Wednesday, Ma, why doesn't it rain? asked Nalan. Son, I think it is hot. It will rain before noon, said Ma. On Thursday, during picnic, Ma, what if it rains? Shall I take the raincoat with me for picnic? asked Nalan. No, my dear, it will not rain. The little white clouds are too high, said Ma. Ma, will it rain today? asked Nalan loudly on Friday. It might, my dear. There are some dark clouds low down in the sky, said Ma.
Saturday begins with a bang. Dum dum dum. I hear thunder. Will it rain very soon? Asked Nalan. Finally it starts to rain. Oh, it's raining, sang Nalan, running out. But Nalan, you forgot your raincoat, said Ma, running after him. Hope you got it, children. Now we shall move on to the vocabulary parts. So these are the lesson pictures I am showing to you. Now come to the vocabulary part. That is page number 69. You take a pencil also. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன காட்டியிருக்காங்க, ஒரு 3 pictures கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு பாய், யூ ஜஸ்ட் அஸ்யூம் இட் இஸ் நலன். அவன் என்ன பண்ணுறான், கையில் இந்த ரெட் கலர் கோட் வச்சுருக்கான். அப்போ அவன் கையில் வந்து கேப்பாக கோட்டான்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வாஸ் தட் கோட்? இப்போ COAT கோட் வந்து நீங்கள் என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும். ஸோ இது சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட்ஸ் தான் உங்களோட கொஸ்டின் இல்லையா. அப்போ 2 வேர்டில் எதுன்னு, அப்போ கோட்டு தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ புட் அ ரவுண்ட், அந்த கோட் வேர்டை அப்படியே சர்க்கிள் பண்ணிவிடுங்க. புட் அ ரவுண்ட் அரவுண்ட் த வேர்ட் கோட். நெக்ஸ்ட் ஒன், க்ளவுட்ஸ் எல்லாம் காட்டுறாங்களே, மேகம் காட்டுறாங்க. அதே வந்து நம்மளுக்கு சன் அங்கே தெரியல, சூரியன் தெரியல இல்லையா. அப்படி க்ளவுடி சன்னி 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பிக்சர் ஷோஸ், அப்படி க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே என்ன இருக்குது, நிறைய அப்படியே அப்பியர் ஆகிருக்குது இல்லையா. வானத்தில் நிறைய டார்க் க்ளவுட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் க்ளவுடி. அப்போ இந்த க்ளவுடின்ற வேர்டை நீங்கள் அப்படியே சர்க்கிள் பண்ணிவிடுங்க. ஓகே, ஐம் ஷோயிங் த நெக்ஸ்ட் ஒன், த ப்ளூ ஸ்கை இஸ் தேர். அப்புறம் ரொம்ப சன்னியாக இருக்குது. இப்போ ஹாட்டாக கூலான்னு கேட்குறாங்க. இப்போ சன் வந்து இவ்வளோ பிரைட்டாக இருந்தாலே ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹாட் இல்லையா. அப்போ நீங்கள் ஹாட்டுன்ற வேர்டை சர்க்கிள் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஓவர். ஸோ சீயிங் த பிக்சர் யூ வில் பி டூயிங் இட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ சண்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே. இப்போ நலன் வந்து ஸ்டார்டட் இஸ் what to say is queries on Sunday இல்லையா. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. இப்போ சண்டே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சண்டே வந்து எப்படி இருக்கு, அவங்க அம்மா வாட் வில் பி த ஆன்சர், கிளியர் ஸ்கை. அன்றைக்கி வந்து ஒன்றுமே மேகமே இல்லை, இன்றைக்கி மழை பெய்ய சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த கிளியர் ஸ்கைன்ற அந்த செகண்ட் ஆப்ஷனை யூ புட் நம்பர் 1. ஆர் இஃப் யூர் ரைட்டிங் ஏ நோட் புக், நீங்கள் அப்படியே 3 வேர்ட்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 வேர்ட்ஸையும் எழுதிட்டு இது அப்படியே ஆன்சர் ஐம் ஷோயிங் ஹியர் இல்லையா. அப்படியே கிளியர் ஸ்கை, சண்டேனா கிளியர் ஸ்கை, வெட்னஸ்டேனா ஹாட்டு, சாட்டர்டேனா ரெயின் அப்படின்னு அந்த ஆன்சரை ஸ்ட்ரெயிட் வே யூ கேன் ரைட். அதர்வைஸ் இஃப் யூ ஆர் ரைட்டிங் த நம்பர் யூ ரைட், சண்டேக்கு என்ன பண்ணணும், அந்த கிளியர் ஸ்கைக்கு நேராக 1 போட்டுருங்க. திரு வெட்னஸ்டே வந்து ஹாட்டு 2 போட்டுருங்க. வெட்னஸ்டேயில் இந்த ஹாட் இருக்குல்லையே கீழே இருக்க ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன், அதில் 2. தென் சாட்டர்டே ரெயின், மேலே இருக்க டாப் மோஸ்ட் வேர்டில் ரெயினில் புட் நம்பர் 3. அகெயின்ஸ்ட் ரெயின் யூ புட் நம்பர் 3. ஸோ திஸ் இஸ் ஓவர். நவ் யூ கம் டு த கொஸ்டின் ஆன்சர் செஷன். பிஃபோர் தட் யூ டூ ஒன் திங், சைடில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டேஸ் ஆஃப் அ வீக், okay, DAYS, days of a week, WEEK, வாரம் அப்படிங்கும்போது டபுள்இ போடணும். டேஸ் ஆஃப் அ வீக்னு எழுதி ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேட்ச் த ஃபாலோயிங், லிசன், திங்க் அண்ட் ரைட்டுன்ற இடத்துல, அந்த இடத்துல இருக்குல்லையே அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீட்டாக டேஸ் ஆஃப் அ வீக்குன்னு அங்கே எழுதி வச்சுக்கணும். ப்ளஸ் உங்கள் எக்ஸசைஸ் நோட்டை, கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஆல்சோ யூ கேன் ரைட் இட் நீட்லி. ஸோ ஆல் த டேஸ் மஸ்ட் பி இன் கேபிட்டல் பிகாஸ் இதெல்லாமே ப்ராப்பர் நவுன். Okay, Sunday and Saturday வரைக்கும் எல்லாமே proper noun. So begin all the days with capital letter. இப்போ SUNDAY Sunday, MONDAY Monday, TUESDAY Tuesday, WEDNESDAY Wednesday, THURSDAY Thursday, FRIDAY Friday, SATURDAY Saturday. So these are the 7 days. இது வந்து சைடில் காப்பி பண்ணிக்கோங்க. Next we shall move to question answer session. So listen, think and write. So very easy lesson இல்லையா. கேட்கவே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம் நீங்களாவே. But anyway we are going to write it.
What did Nalan get from his parents? நலன்ற அந்த பையனுக்கு அவனோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவங்க அம்மா அப்பா பெற்றோர்கிட்டேருந்து என்ன கிடச்சிச்சின்னு கேட்குறாங்க இல்லையா. வாட் டிட் ஹி கெட்? ஹி காட் அ ரெட் ரெயின் கோட், isn't it? அப்போ அதை தான் நீங்கள் எழுதணும். நலன் காட், G-O-T got. Okay, Nalan got, G-O-T got a red raincoat from his parents. That's all. Write like this. Nalan got, okay, G-O-T got a red raincoat, R-A-I-N-C-O-A-T, raincoat from his parents. So this is your first answer. Second one, how was the sun on Monday? திங்கக்கிழமை, அதாவது மண்டே சூரியன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. The sun was bright and sunny. ரொம்ப அது வந்து தக்கன்னு அப்படியே ஷைன் ஆகிட்டு இருந்துச்சு. That is the thing. So you write the sun was bright, B-R-I-G-H-T, bright and sunny, S-U-N-N-Y, sunny. So this is your second answer. Then third one, where did Nalan go on Thursday? Thursday அன்னைக்கு நலன் வந்து எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. நலன் went on a picnic. அவன் எங்கே போனா? ஒரு பிக்னிக்கு அவன் போனான். ஸோ யூ ரைட் நலன் went on a, W-E-N-T, went on a picnic, P-I-C-N-I-C, picnic. See, very short answers. Next, fourth one, how did the Saturday begin? சனிக்கிழமை வந்து எப்படி தொடங்கிச்சு, அந்த நாள் எப்படி தொடங்கிச்சுன்னு கேட்குறாங்க. How did the Saturday begin? ஸோ இந்த குறிப்பிட்டது இல்லையா. யூ ரைட் சாட்டர்டே பிகின்ஸ் வித் த பேங். இந்த கொஸ்டின்ல இந்த த இருக்குன்னா யூ நீட் நாட் ரிப்பீட் இட். ஸோ ரைட் சாட்டர்டே பிகின்ஸ் வித் த பேங். Do you understand? Next one, E. Do you enjoy the rain? Why? Yes, I enjoy rain. Raindrops makes me feel pleasant. So you can write any way you like, any reason. ஏன் வந்து நீங்கள் ரெயின் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க? சப்போஸ் உங்களில் ஒருத்தருக்கு ரெயினே பிடிக்கலை அப்படின்னா யூ ஜஸ்ட் ரைட் நோ, ஐ டோன்ட் என்ஜாய் ரெயின். ஒருவேளை உங்களுக்கு ரெயினில் நனையிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ்க்கு பதிலாக நோன் போட்டுட்டு I don't enjoy rain because I will be caught with fever. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எழுதலாம். I don't like that cooling effect. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசனை நீங்கள் காட்டலாம். ஏன் வந்து பிடிக்காதுன்றது நீங்கள் அங்கே ரீசன் அவுட் பண்ணணும். Otherwise you can write this thing. Yes, I enjoy rain. Raindrops makes me feel pleasant. F-E-L, feel pleasant, P-L-E-A-S-A-N-T, pleasant. That's all, children. So these are the 5 answers for you. Next you come to the next exercise. So 6 pictures கொடுத்துருக்காங்க. What comes next ன்னு உங்களுக்கு ஒரு question வேறு நீங்களா திங்க் பண்ணி எழுதுறதுக்காக ஒரு question வேறு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு சீசன், they are showing you a season and below that raincoat is also shown. ஒரு ரெயின்கோட்டும் காட்டிருக்கு. அப்போ எந்த சீசன் நம்ம ரெயின்கோட் போடுறோம்? ஒன்லி டியூரிங் ரெய்னி சீசன் இல்லையா. ரெய்னி சீசன் நம்ம ரெயின்கோட் போடுறோம். அப்போ நீங்கள் மேலே என்ன பண்ணுங்கள், இந்த பிக்சருக்கு மேலே RAINY ரெய்னின்னு எழுதிட்டு கீழே வந்து இந்த ரெயின்கோட்டுக்கு மேலே, அதாவது இந்த ரெயின்கோட் எல்லோ கலர் ரெயின்கோட் காட்டியிருக்காங்க இல்லையா, அந்த எல்லோ ரெயின்கோட்டுக்கு மேலே ரெயின்கோட் யூ ரைட் RAINCOAT. அந்த பிக்சர் மேலே யூ ஜஸ்ட் ரைட் ரெயின்கோட், ரெய்னி ரெயின்கோட் ரெண்டும் எழுதுகிறோம். Next one, again they are showing you a picture and in the picture we can see sun is glowing இல்லையா. அப்படி sun glows, அப்படியே sun வந்து என்ன ஆகுது, பிரைட்டாக அது அப்படியே க்ளோ ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் ஹாட். எப்படி இருக்கும் சன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே ஹாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ யூ ரைட் HOT, hot. Otherwise you write summer also. You can write SUMMER, summer. Okay, either you write summer or hot. அதுக்கு கீழே sunglasses, 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 கண்ணாடி இல்லையா. கண்ணாடி பிக்சர் மூக்கு கண்ணாடி sunglasses காட்டிக்காங்க. ஸோ ரைட் sunglasses, அந்த sunglasses பிக்சர் மேலே எழுதிருங்க. மேலே வந்து summer, SUMMER, summer. Otherwise you can write hot also, HOT, hot. ரெண்டு எது வேணாலும் எழுதிக்கலாம். Next one, what picture is this? Winter.
Yeah, so you write WINTR winter. Inge woolen clothes. So write WOOLLEN woolen clothes, CLOTHES clothes. இந்த question mark போட்டிருக்காங்க இல்லையா, அந்த question mark போட்டிருக்க இடத்துல நீங்கள் வந்து woolen clothes அப்படின்ட்டு எழுதிக்கலாம். woolen cloth அல்லது woolen clothes அப்படின்ட்டு, because we wear woolen clothes during winter season, isn't it? So these are the exercise pertaining to this lesson. So I hope you understood the lesson very well. It's very easy and simple lesson, very enjoyable too. So அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. fill in the blanks with the picture related to season. அதில் வந்து நீங்கள் பின்னாடி ரெய்னி, க்ளவுடி, SUNNY, சன்னி, அந்த சூரியன் இருக்கிற அந்த மூணாவதுல சன்னின்னு எதெல்லாம், நடுவில் க்ளவுடி, CLOUDY க்ளவுடி. இந்த இடத்துல இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்களே 3 சில்ட்ரன், அந்த 3 சில்ட்ரன் இந்த விளையாடுற அந்த 4 பக்கத்தில் கொடுத்துருக்க 4 லைன்ஸில் ரெய்னி எழுதிக்கோங்க. RAINY ரெய்னி. That's all. That is given in page number 70 next to this. That's all. So this lesson has been over. What is that given after this? Nothing. Just exercise that we can see in the next part. So I stop with this, children. Thank you very much.